வணக்கம் மக்களே, இந்த காணொளியில் கிளிட்ஸ் ட்ரக்ஸ் இவங்களோட ரைட் இஷ்யூ பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட் இஷ்யூனா என்னென்னா, ஒரு நிறுவனம் நிதி திரட்டுறதுக்காக கூடுதலாக சில ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன நாம் சில விஷயங்களை செய்யணும். ஒரு நிறுவனம் ரைட் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இல்லைனா நாம் நஷ்டம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வேறொரு காணொலியில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நிறுவனம் 1978 தொடங்கப்பட்டது. இது ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் உற்பத்தியும் செஞ்சு அதை ஏற்றுமதியும் செய்கிற நிறுவனம். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா 754 கோடிகளாக இருக்குது. இவங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக திரட்டுற ஃபண்டை எதுக்கு பயன்படுத்த போகிறாங்கன்னா, இவங்களோட க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்டுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும் ஜென்ரல் கார்ப்பரேட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் பயன்படுத்த போகிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூவோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவங்க 13,98,463 ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக கொடுக்குறாங்க. இஷ்யூ அமௌண்ட் மொத்தமாக 49.93 கோடிகளாக இருக்குது. ஒரு ஷேருக்கு இவங்க 357 ப்ரைஸ் நிர்ணயிச்சிருக்காங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. அப்படின்னா அப்ளை பண்ணும்போது 357 மொத்தமாக ஒரே தடவையே கட்டிடணும். ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுல்லி பெய்டு 23 ஷேர்ஸ்க்கும் 2 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் தராங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 15 இருக்குது. கிரெடிட் ஆஃப் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஜூலை 16. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஜூலை 16 அன்றைக்கி கிரெடிட் ஆகிடும். இந்த ஆஃபர் ஓப்பன் டேட் ஜூலை 23, ஆஃபர் க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 21. ஸோ விருப்பம் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் என்றைக்கு வேணும்னாலும் ஜூலை 23லேருந்து ஆகஸ்ட் 21 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் இந்த ரைட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 18. அப்படின்னா ஒருவேளை இந்த ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னு நினச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஜூலை 23லேருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்றுலாம். விற்று அந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாம். ஒருவேளை ரைட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலை, இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டையும் அவங்க விற்கலைன்னா ஸோ ஆகஸ்ட் 18க்கு அப்புறமா இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இருக்காது அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில். ஸோ அதுக்கான ப்ராஃபிட் அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கிரெடிட் ஆஃப் ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் மொத்தமாக அலாட் ஆனதுக்கு அப்புறமா ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் எப்போ கிரெடிட் ஆகும்னா ஆகஸ்ட் 25. நான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்கன்னா முதல்ல அவங்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வாங்கணும். ஜூலை 23லேருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் வாங்கலாம். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ்க்கு அவங்க அப்ளை பண்ண போகிறாங்களோ அவ்வளோ ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வாங்கணும். ஃபஸ்ட்டு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ப்ளஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் 357 சேர்த்து அவங்க அப்ளை பண்ணும்போது கட்டணும். மோட்ஸ் ஆஃப் அப்ளையிங் பார்த்துடலாம். 2 விதமாக பண்ணலாம். ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட் மூலமாக போய் பண்ணலாம், இல்லைனா ஆஸ்பா ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக போய் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட்டை இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். அதுலேயும் போய் அந்த லிங்க்லேயும் கிளிக் பண்ணி பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் இன்டர்நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்ஸ் இஷ்யூ ஐபிஓ எஃபிஓன்ற மாதிரி காலம் இருக்கும். அதில் ரைட்ஸ் இஷ்யூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பேரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ்லேயே உங்கள் ப்ரொஃபைல்லையே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிபிஐடி கிளைண்ட் ஐடி இது ரெண்டையும் கொடுக்கணும். உங்களோட பேன் நம்பரையும் கொடுக்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் ஆல்ரெடி எவ்வளோ எலிஜிபிளோ அதை காமிக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனை ரெவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இதுக்கான அமௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் நான் ஷேர் ஹோல்டர்ஸ் 2 பேருமே எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு வேளை சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஆகலைன்னா நிறுவனம் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எலிஜிபிள் கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுக்கறதும் கொடுக்காதும் நிறுவனத்தோட இறுதி முடிவாக இருக்கும்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.